சர்வ வல்லமையுள்ள தேவன் கிருபியாய் கொடுத்த இந்த காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை நன்றி கலந்த இருதயத்தோடு துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். அவருடைய திருநாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தயவிரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இரவெல்லாம் காத்தார், ஒரு புதிய நாளை நமக்கு தந்தார். இந்த நாளிலும் சீக்கிரமாக எழுந்து அவருடைய சமூகத்தில் அவரை பாடி ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு கோடாக்கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் சங்கீதம் 138 சங்கீதத்தை நாம் வாசித்து நாம் பாடி ஆராதித்து அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்தப் போகிறோம். சங்கீதம் 138 ஒன்றிலிருந்து நாம் வாசிக்கலாம். வேதத்தை வைத்திருக்கிற நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கும்படி பட்சமாய் அன்பாய் கேட்கிறேன். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. 3வது வசனத்தை பாருங்கள். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். இந்த காலை நேரத்தில் நான் கூப்பிட்ட போதெல்லாம் கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். என கண்பானவர்களே, ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவன், ஆத்துமாவிலே பலன் தருகிற தேவன், என்னை தைரியப்படுத்துகிற தேவன் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, 8வது வசனத்தில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமேன். என் ஜெபத்தை கேட்கிற தேவன், என் விண்ணப்பத்திற்கு பதிலளிக்கிற தேவன், என்னோடு கூட இருக்கிற தேவன், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கைவிடாத சர்வ வல்லமையுள்ள தேவன், கூப்பிடுகிற யாவருக்கும் அருகில் இருக்கிற தேவன், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன், அருகில் இருக்கிற தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.
அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, பல நாட்கள் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்காக ஒரு புதிய காரியத்தை செய்து தம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவாராக. தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். கண்ணை மூடி நாம் ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் அருமை பிதாவே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, தடைகளை நீக்கி முன்னே கடந்து போகிறவரே, சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனே, இந்த காலை நேரத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர், கூப்பிட்ட நாளிலே எங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவர், ஆத்மாவிலே பலன் தந்து எங்களை தைரியப்படுத்துகிறவர் ஆண்டவரே, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், எளியவனையும் சிறியவனையும் குப்பையிலிருந்தும் ஆண்டவரே புழுதியிலிருந்தும் தூக்கி எடுத்து உயர்த்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் ஏற்பட்ட ஏதோ சில பலவீனங்கள், ஏதோ சில காரியங்கள் உடைய பிள்ளைகளை துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம். இந்த காலை நேரத்திலும் தேவன் எல்லாவற்றிலும் விடுதலை தந்து உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவ இரக்கம் வெளிப்படட்டும், தேவ காருண்யம் வெளிப்படட்டும், தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும், துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், வியாதிகள் வறுமைகள் தருத்திரங்கள் விலகட்டும். புதிய கிருபையில் அந்த காலை நேரத்தை ஒவ்வொருவரையும் கர்த்தர் திருப்தியாக்கும். எவங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த காலை நேரத்தில் நாம் சர்வ வல்லமையுள்ள தேவனை பாடி அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்தலாமா? கர்த்தர் நல்லவர், நம் மத்தியில் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. பிதாவே நீர் மகிமைப்படுவீராக, இயேசுவானவர் மகிமைப்படுவாராக, பரிசுத்த ஆவியாகிய தேவன் மகிமைப்படுவாராக. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, அல்லேலூயா. இடமசைய பரிசுத்தாவின் அசைவாடுவீராக. நிரம்ப இறங்கி வாருமே, தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, அல்லேலூயா. இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால், துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால், நிறைத்திடுமே ஆனந்தத்தால், மகிழ்வுடன் துதித்திடவே, ஆமென். நிறைத்திடுமே ஆனந்தத்தால், மகிழ்வுடன் துதித்திடவே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, அலங்கரையோ வரங்களினால்
எழும்பி ஜொலித்திடவே அலங்கரியோ வரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே ஆமென் ஆமென். அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியானவரே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே அல்லேலூயா இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தா துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தா நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியானவரே ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே அல்லேலூயா இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே அல்லேலூயா இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே கேட்டிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் தேற்றி விடுவீராக. தேற்றிடுமே ஆமென். உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே ஆமென் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே 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 அன்பின் ஆவியானவரே வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் தகப்பனே, இந்த காலை வேளைக்கு ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே ஆமென் ஆமென் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே
ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாதிரியாக பொழிந்திட்ட ஆவியை பின்மாதிரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாதிரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாதிரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டும். தகப்பனே, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இந்த காலை நேரத்தில் என் சமூகத்தில் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையினால் நிரப்பி விடுவீராக. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாதிரியாக பொழிந்திட்ட ஆவியை பின்மாதிரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடோ நீச்சலாளம் மூழ்கியே தேவர் அன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எங்கள் நாகத்தின் தேடோ. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. தேவா தேவா முன்மாரியாக அந்த பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அந்த பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஆராதனை 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 ஆராதனை. அதிகாலை நேரம் சமூகத்தில் வந்து நின்று பாடி ஆராதிக்க கிருபை கொடுத்தீரே. ஸ்தோத்திரம். ஆராதனை ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னே சகர்த்தரே, ஆசீர்வாதியும் என்னே சகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ தண்ணீர் வாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எங்கள் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீராம் எங்கள் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் செழி தோங்கிட, கனி தந்திட நான் செழி தோங்கிட. கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார்.
கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. அற்புதமான தேவனே, கடலை நீர் அதிசயத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர், வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹalleluya ஹalleluya. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவனே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. தேவ ஆலயம் சொல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே. கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே. கிருபையும் கிடைத்திட்டதே. ஆமென் ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவனே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே திறமிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவனே சுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்தி திடவே, ஜீவபலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. சோத்திரம் சோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. சோத்திரம் சோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவனே சுவையே. ஆமென் ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. அல்லேலூயா. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவனே சுவையே. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆமென்.
உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. நீ மகிமைப்படுவீராக, திருத்துவ தேவன் மகிமைப்படுவாராக. ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அபிஷேகத்தால் நிரப்பும், கிருபையினால் நிரப்பும். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆராதனை. ஆமென், ஆமென். ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. உன்னதரே உமக்கு ஆராதனை, உயர்ந்தவரே உமக்கு ஆராதனை. உன்னதரே உமக்கு ஆராதனை, உயர்ந்தவரே உமக்கு ஆராதனை. பரிசுத்தரே உமக்கு ஆராதனை, படைத்தவரே உமக்கு ஆராதனை. பரிசுத்தரே உமக்கு ஆராதனை. படைத்தவரே உமக்கு ஆராதனை. 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 தேவனே, திருத்துவ தேவன் மகிமைப்படுவாராக. அற்புதம் செய்கிற தேவனுக்கு ஆராதனை. 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 அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை தேடி வந்தவரே, எங்களை தெரிந்து கொண்டவரே, பாவமர கழுவி பரிசுத்தமாக்கினவரே, உடைய பரிசுத்த திருநாமம் இந்த காலை நேரத்தில் மகிமைப்படுவதாகப்பா. என் நாமத்தில் 2 பேர் கூடி வருகிற போது எங்கள் மத்தியிலே உலாவி வருகிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து நாங்கள் உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை காத்தீரே ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை காத்தீரே, எங்கள் பிள்ளைகளை காத்தீரே, ஊழியங்களில் பலத்த கிரிகளை செய்தீரே, சபை மக்களை ஆஸ்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தினீரே ஆண்டவரே. எங்கள் ஜபங்களை எல்லாம் கேட்டு காப்பாற்றி வருகிறீரே, உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படட்டும் அப்பா. நன்றி ஆண்டவரே. இன்னும் உமக்கருகில் நெருங்கி வருவதற்கு, உடைய சத்தம் கேட்கும் எல்கைக்குள் நெருங்கி வருவதற்கு எங்களை என்ன நோக்கத்திற்காக பிடித்தீரோ, என்ன நோக்கத்திற்காக எங்களை அழைத்தீரோ, என்ன நோக்கத்துக்காக ரட்சித்து அபிஷேகித்தீரோ, என்ன நோக்கத்துக்காக சபையில் சேர்த்தீரோ, அந்த நோக்கம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ கிருபை வெளிப்படுவதாக, தேவ பிரசன்னம் வெளிப்படுவதாக, தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படுவதாக, தீர்க்கதரிசன வார்த்தைகள் வெளிப்படுவதாக. நன்றி ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவரோடு நீர் பேசுகிற தேவன், ஒவ்வொருவருக்கும் வேண்டிய வார்த்தைகளை அனுப்பி குணப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. சோர்ந்து போய் வந்திருந்தாலும் அவளுக்கு வேண்டிய வார்த்தைகள் பரத்திலிருந்து உண்டாகட்டும் அப்பா. சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் அல்லவா நீர். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. வாலிப தம்பி தங்கைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். தொழில் செய்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அரசாங்கத்தில் தனியாரில் வேலை பார்க்கிற அன்பு குடும்பத்தாருக்காக உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறேன். பல நாட்களாக ஜெபக்குறிப்பை பதிவிட்டு நோக்கி பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வழிவாசலை திறக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும், பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பிள்ளைகளுக்கு வழிவாசலை திறக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் செய்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை காப்பாற்றி வருகிறீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோக்கியும் தப்புவித்து
கடந்து வர இரக்கம் பாராட்டினீரே, அதற்காக உமக்கு நன்றி. இந்த காலை நேரத்திலும் இப்படி சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருமாப்பா. நன்றி ஆண்டவரே. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீ சமீபமாக இருக்கிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ள தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நினைவுகளை, எங்கள் விருப்பங்களை, எங்கள் எதிர்பார்ப்புகளை அறிந்த தேவனாய் இருப்பதற்காய் உமக்கு நன்றி. இப்பொழுது சமூகத்தில் குடித்த ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கிருபையினால் நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள். புதிய கிருபையினால் உடைய பிள்ளைகளை நிரப்பும். உடைய புதிய கிருபையினால் உங்களை திருப்தியாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக இருக்கட்டும், ஒரு ஜெயத்தின் நாளாக இருக்கட்டும், ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும், எதிர்பார்க்கிற விடுதலை பெற்றுக் கொடுக்கிற நாளாக இருக்கட்டும், எதிர்பார்க்கும் வழிகள் திறக்கப்படுகிற நாளாக இருக்கட்டும் அப்பா. நீ கரம் பிடித்து வழிநடத்தி மேன்மையான காரியங்களை காணத்தக்கதான ஒரு சிறந்த நாளாய் காணப்படக்க அனுக்கிரகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடிய காலத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. கிருபையாய் எங்களை காத்துக்கொள்ளும், கிருபையாய் காத்துக்கொள்ளும். கள்ள உபதேசங்களுக்கு விளக்கங்களை காத்துக்கொள்ளும், கள்ள தீர்க்கதரிசனங்களுக்கு விளக்கங்களை காத்துக்கொள்ளும். எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி. ஆவி ஆத்ம சரீரம் முற்றிலும் முழுவதும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளப்பட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நன்றி. உடைய முகத்திற்கு முன்பாக நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி. தொடர்ந்து எங்களை இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்தும். இந்த காலை ஆறுதலில் கலந்து கொண்டு பாடி ஆராதித்து ஜெபித்து வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் வளருவதற்கு, இன்னும் முன்னேறி செல்வதற்கு அனுக்கிரகம் பண்ணும். ஜெபங்களை கேட்பதற்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தினுடைய 7 மற்றும் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆமேன், அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிற அனுபவம், அவரை நோக்கி ஜெபிக்கிற அனுபவம், பரலோகத்தின் கதவை தட்டுகிற உன்னத அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது அவர் வானத்தை திறப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மல்கியா 3:10 வானத்தை அவர் திறப்பார். ஆமேன். அன்றைக்கு இயேசு ஜெபித்த போது ஆமேன் வானம் திறக்கப்பட்டது. லூக்கா 3:21 வாசிக்கிறோம். எலியா ஜெபித்தார், வானம் திறக்கப்பட்டது, அக்கினி இறங்கினதை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் ஜெபித்தார்கள், வானம் திறந்தது, அபிஷேகம் ஊற்றப்பட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே வானம் திறக்கும். ஆமேன். நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, நம்மை பலப்படுத்துவதற்கு, நம்மை தைரியப்படுத்துவதற்கு, நம்மை ஆறுதல் படுத்துவதற்கு, நம்மை தூக்கி நிறுத்துவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் போதுமானவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, உபாகமம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தை பாருங்கள். அதை வாசிக்க கேட்கலாமா? உபாகமம் 28:12 பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பார். ஆமென். நாம் தட்டும் போது கர்த்தர் பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை அவர் திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். இன்றைக்கு வருகிற அநேக ஜெப குறிப்புகள் என்ன? கடன் பிரச்சனை, கடத்தினால் வருகிற போராட்டங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. தேவ சமூகத்தில் பொருத்தனை பண்ணுங்கள். இனி நான் கடனை வாங்க மாட்டேன், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கடந்த நாட்களில் இல்லை ஏதோ ஒரு கல்யாணத்திற்காக, இல்லை இல்லை வீடு கட்டுவதற்கு, ஏதோ ஒரு தேவையில்லாத காரியத்திற்காக கூட நீங்கள் கடன் பெற்றிருக்கலாம். இப்போது தேவ சமூகத்தில் இனி நான் கடனை வாங்க மாட்டேன் என்று பொருத்தனை பண்ணி ஒரு விசை மட்டும் எனக்கு இறங்கும் என்று கேட்டு பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் இறங்கி உங்கள் அற்புதத்தை செய்வார். தொடர்ந்து கடன் வாங்கி பழகுவது நல்ல பழக்கம் அல்ல. ஆகவே தெய்வ சமூகத்தில் இன்றைக்கு கதவை தட்டுங்கள். கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும்,
ஆமென். அப்ப ஏற்ற காலத்தில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். கையிட்டும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் தமது பொக்கிஷசாலைய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. கையிட்டு செய்யும் வேலையை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஆமென், மேன்மையான ஆசீர்வாதங்களை நமக்கு தரும்படி கர்த்தர் வானத்தை திறந்து அற்புதமான காரியத்தை செய்வார். நீதிமொழிகள் 15:6 நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 15:6 பாருங்கள். வேதம் அங்கு என்ன சொல்லுகிறது? நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. அல்லேலூயா. நீதிமான்களுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. ஆமென். பொக்கிஷசாலையாகிய வானத்தை கர்த்தர் திறப்பார். ஆமென். ஒரு மனிதன் எவ்வளவுதான் ஒரு மனிதனுக்கு உதவி செய்தாலும் அவன் நிறைவடைவதில்லை. ஆனால் கர்த்தர் அவனுக்கு கொடுப்பார் என்றால் அளந்தல்ல, ஆமென், அளவில்லாமல் கொடுத்து அவனை ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய இருதயத்தை நிறைவோடு வாழ வைப்பது தேவன். இந்த காலை நேரத்தில் ஆமென், உறவினர்கள், சொந்தங்கள், நாம் சம்பாதிக்கிற பணம் நமக்கு திருப்தியற்று போகலாம். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். முதலாவது, தேவன் தட்டும்போது வானத்தை திறப்பார், இடங்கொள்ளா மட்டும் ஆசீர்வதிப்பதற்கு. இரண்டாவது, பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். ஆமென். ஏழைகளுக்கு உதவுவதற்கும் கடன் வாங்காமல் கடன் கொடுப்பதற்கும் பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் திறப்பார். மூன்றாவது, சங்கீதம் 105:41 பாருங்கள். சங்கீதம் 105:41. கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆறாய் ஓடிற்று. அடுத்தது, நம்ம தட்டும்போது கண்மலைகளை கர்த்தர் திறப்பார். ஆமென். தண்ணீரை கர்த்தர் புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. வசனத்தை பாருங்கள். மத்தேயு 11 28 வசனத்தை வாசிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இளைப்பாறுதலை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிற தேவன் அவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள், அல்லேலூயா, தாகம் உள்ளவர்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை அதற்கு முன்புள்ள வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஆகவே கண்மலையை கர்த்தர் திறப்பார், தாகம் தீர்ப்பார், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற தேவன் என்று. ஏசாயா 44:3 வசனத்தை பாருங்கள். ஏசாயா 44:3 வசனம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் எஸ், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை. அப்போ கதவை தட்டுகிற போது கர்த்தர் கண்மலையை திறப்பார். ஆமென். கண்மலையை கர்த்தர் திறப்பார். வேதம் சொல்லுகிறது. யோவான் 4 அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து கர்த்தர் பேசுகிற போது இந்த வார்த்தையை நாம் அங்கு வாசிக்கலாம். யோவான் 4 13 வசனம். 4:13. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அல்லேலூயா. அந்த தாகத்தை தீர்க்கும் ஜீவநதி. அல்லேலூயா. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் கண்மலையை நமக்காக திறப்பார். அவருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக சங்கீதம் 145:16. கர்த்தர் எதை திறக்கிறார்? சங்கீதம் 145:16. நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறேன். அல்லேலூயா. அடுத்து கைகளை திறக்கிறார், வானத்தை திறப்பார், பொக்கிஷசாலையை திறப்பார், கண்மலையை திறப்பார். அடுத்தது கைகளை திறப்பார். ஆமென். ஒரு சமயம் ஒரு சிறுவனும் ஒரு தாயும் வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கும்படி ஒரு கடைக்கு சென்றிருந்தார்கள். அந்த கடையை நடத்தி கொண்டிருந்த சகோதரன் அந்த குடும்பத்திற்கு பழக்கம் ஆக இருந்தபடியினால் அந்த சிறுவனை பார்த்து சாக்லேட்டை எடுத்துக்கொள்ளும்படி அந்த கடைக்காரர் அந்த சிறுவனுக்கு சொன்னார். ஆனால் சிறுவன் அமைதியாக நின்று கொண்டே இருந்தான். வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கிவிட்டு திரும்பி புறப்படுகிற போது அந்த கடையை நடத்துகிற அந்த சகோதரன் தன் கை நிறைய சாக்லேட்டை எடுத்து அந்த சிறுவனுக்கு கொடுத்தார். அவன் சந்தோஷத்தோடு பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு திரும்பினான். வழியில் வருகிற போது தாய் அந்த சிறுவனை பார்த்து கேட்டார், மகனை பார்த்து, மகனே, அந்த கடைக்கார அங்கிள் சாக்லேட் எடுத்துக்கொள்ள என்று சொன்னபோது நீ ஏன் எடுக்கவில்லை என்று கேட்டார். அம்மா, நான் சாக்லேட் எடுத்தால் என்னுடைய கை சின்ன கை, நான் கொஞ்சம் சாக்லேட்டு தான் நான் எடுக்க முடியும். ஆனால் இந்த கடையை நடத்துகிற அங்களுடைய கை பெரிய கை, அவருடைய பெரிய கையினால் அவர் எடுத்து கொடுத்ததுனால தான் நிறைய சாக்லேட் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி புத்திசாலித்தனமாய் பதில் சொன்னானாம் தாயிடத்தில்.
எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம எடுத்துக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் எல்லாம் அது அளவாகத்தான் இருக்கும். ஆனால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் அளவில்லாமல் இருக்கும். நம்ம எடுக்கிற ஆசீர்வாதம் அளவோடு இருக்கும். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமோ அளவில்லாமல் இருக்கும். ஆமென். அது கணக்கிட முடியாத அளவாக கர்த்தர் தன்னுடைய கைகளை திறந்து நம்மை போஷிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் நீங்கள் வாங்குகிற சம்பளங்கள் போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம். அது தேவைகளை சந்திப்பதற்கு போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை ஆஸ்வதித்து விட்டால், அவரை நோக்கி கூப்பிடுகிற போது ஆண்டவர் உங்களுக்கு புது வழிகளை திறந்து அற்புதமான காரியத்தை செய்வார். ஆனால் நாம் எதை கேட்டாலும் அது தேவனுடைய சித்தமாக இருக்க வேண்டும். 1 யோவான் 5:14. 1 யோவான் 5:14 வாசிக்கலாம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆமென். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆகவே அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும். நாம் கேட்கிற அந்த விண்ணப்பங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். சாலமோன் ஜெபித்த போது அந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்படி கேட்டு வாங்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவார். கடைசியாக ஏசாயா 41:18. ஏசாயா 41:18 பாருங்கள். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி. அல்லேலூயா. அடுத்தது ஊற்றுகளை கர்த்தர் திறப்பார். முதலாவது சர்வ வல்லமையுள்ள தேவன் பரலோகத்தின் கதவுகளை நாம் தட்டுகிற போது ஜெபத்தோடு நாம் தட்ட வேண்டும், விசுவாசத்தோடு நாம் தட்ட வேண்டும், எதிர்பார்ப்போடு தட்ட வேண்டும், கிடைக்கும் வரைக்கும் தட்ட வேண்டும். அப்படி தட்டுகிற போது தேவன் வானத்தை திறப்பார், பொக்கிஷ சாலையை திறப்பார், கண்மலையை திறப்பார், கைகளை திறப்பார், கடைசியாக ஊற்றுக்களை கர்த்தர் திறப்பார். ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அன்றைக்கு ஆபிரகாம் தோண்டின அந்த கிணறுகளை அன்றைக்கு பெலிஸ்தர்கள் மூடி போட்டார்கள் பொறாமையினாலே. ஆனால் ஈசாக்கின் வேலைக்காரர்கள் அந்த கிணறுகளை திரும்ப தோண்டி ஊற்றுகளை கண்டுபிடித்தார்கள், வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆமென். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டின போது அவர்கள் இந்த வாக்குவாதத்தை நிறுத்தி கொண்டதினால் அந்த இடத்திற்கு ரகபோத் என்று பெயர் வைத்ததை குறித்து ஆதியாகமம் 26 நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஊற்றுகளை கர்த்தர் திறப்பார். அது சத்துரு மூடி போடாத ஊற்று. ஆமென். அது ஊறிக்கொண்டே இருக்கும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆகவே ஆண்டவர் நல்லவர். உங்களுக்கு ஊற்றுகளை கர்த்தர் திறப்பார். ஜெபிப்பதற்கு வார்த்தைகளாகிய ஊற்று, பிரசங்கிப்பதற்கு வசனமாகிய ஊற்று, அபிஷேகத்தில் நிரம்புவதற்கான ஊற்றுக்கள், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகள், ஆமென், சத்துருவை மேற்கொள்ளுகிற கிருபைகள், எல்லா ஊற்றுகளையும் கர்த்தர் நமக்காக ஆண்டவர் திறப்பார். நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். சங்கீதம் 36:9 நீங்கள் பார்க்கிற போது, சங்கீதம் 36:9 பாருங்கள். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிற தேவனிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்போம். ஆமென். ஆண்டவர் தான் வெளிச்சம். அவருடைய வெளிச்சம் அவருக்குள் வருகிற போதுதான் இருள் விலகுகிறது. ஜீவ ஊற்று அவர்தான். ஆமென். அவர் ஊற்று, ஜீவ ஊற்று, மகிமையான ஊற்று, தாகம் தீர்க்கும் ஊற்று, போஷிக்கும் ஊற்று, குறைகளை நிறைவாக்கும் ஊற்று. அவரிடத்தில் இந்த காலை நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். அவர் ஊற்றுகளை திறப்பார். ஆமென். வானத்தை திறப்பதற்கு கிருபை உள்ள தேவன், பொக்கிஷ சாலையை திறப்பதற்கு கிருபை உள்ள தேவன், கண்மலைகளை திறப்பதற்கு கிருபை உள்ள தேவன், கைகளை திறந்து அளவில்லாமல் கொடுப்பதற்கு கிருபை உள்ள தேவன், ஊற்றுகளை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த தேவன் இந்த காலை நேரத்தில் நான் பரலோகத்தின் கதவுகளை விசுவாசத்தோடு, ஜெபத்தோடு, எதிர்பார்ப்போடு நாம் தட்டுவோமானால் திறந்து நம்மை போஷித்து, நம்மை ஆசீர்வதித்து, நம்மை மேன்மைப்படுத்தி பல ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் இணைந்து ஜெபிக்கலாம். ஒரு சரணத்தை பாடி, ஊற்று தண்ணீரே, எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே, பொங்கி பொங்கி வா என்று சொல்லி பாடி தேவனுடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆமென். உற்சாகமாய் பாடுவோமா? நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. உற்சாகமாய் பாடுவோம், இணைந்து பாடுவோம், ஒரு மனமாய் பாடுவோம். வானத்தை திறப்பார், அற்புதங்களை செய்வார், வழிகளை உண்டாக்குவார். ஊற்று தண்ணீரே, எந்த தெய்வ ஆவியே,
ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என் நேசகர்த்தரே, ஆசீர்வாதியோ என் நேசகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்ப்பீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்ப்பீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, தண்ணீர் வாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் வாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எங்கள் நல்ல கர்த்தரே, வானம் திறக்கப்படட்டும். நீ திறக்கிறவர், அடைக்கப்பட்ட வழிகளை திறக்கிறவர், வானத்தை திறக்கிறவர், பொக்கிஷ சாலையை திறக்கிறவர், கண்மலையை திறக்கிறவர், உடைய வல்லமையுள்ள கரத்தை திறக்கிறவர், ஊற்றுகளை திறக்கிறவர், அற்புதம் செய்யும். நான் செழித்தோங்கிட கர்த்தரின் கரத்தில் நித்தம் காணம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் காணம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. உன்னதரே உமக்கு ஆராதனை, உயர்ந்தவரே உமக்கு ஆராதனை. உன்னதரே உமக்கு ஆராதனை, உயர்ந்தவரே உமக்கு ஆராதனை. சிறந்தவரே உமக்கு ஆராதனை, படைத்தவரே உமக்கு ஆராதனை. உன்னதரே உமக்கு ஆராதனை, உயர்ந்தவரே உமக்கு ஆராதனை. பரிசுத்தரே உமக்கு ஆராதனை, படைத்தவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஓஹோ ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, மகிமையின் தேவாதி தேவனே, இரக்கங்களின் தேவனே, கேட்கிறவர்களுக்கு கொடுக்கிறவரே, தட்டுகிறவர்களுக்கு திறக்கிறவரே, தேடுகிறவர்கள் கண்ணடையும்படி இரக்கம் பாராட்டுகிறவரே, இந்த அருமையான காலை நேரத்தில் உடைய பிள்ளைகளுடைய சமூகத்தில் நின்று பரலோகத்தின் கதவை தட்டி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறார்கள். அப்பா, பல நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் ஆண்டவரே உடைய தேவைகள் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய குறைவுகளை என் ஆண்டவர் நிறைவாக்குவீராக, அற்புதங்களை செய்வீராக. நீர் அப்படி செய்வ
செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி. பல நாட்களாக ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் வரட்டும். அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். மனிதர்கள் அடைத்திருக்கிற வாசல், சத்துரு அடைத்திருக்கிற வாசல், பொறாமையினால் அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் திறக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமாய் இருக்கிற தேவனும், திறந்த வாசலை வைத்திருக்கிற தேவனே, உடைய பிள்ளைகளுக்கு திறந்த வாசலை தந்து தேவ நாமத்தை மைமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி. எல்லா தடைகளும் மாறட்டும். பல நாட்களாக ஜெப குறிப்பை பதிவிட்டிருக்கிற ஜனங்களுக்கு ஜெபத்தை கேட்டு பெரிய கிரியைகளை செய்வீராக. நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெப குறிப்பை பதிவிட்டு ஜெபித்துக் கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். எல்லா சத்துருவின் கண்ணிகளும் தெரிபட்டு போகட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் உமக்கு நன்றி. பலப்படுத்தும் அப்பா தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த காலை ஆராதனை எங்களோடு கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேட்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை சுபத்திரமாய் காத்துக்கொள்ளும். எங்கள் தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். நடத்தும் இயேசுவின் திருநாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you.